இந்த நாள் இப்படி ஒரு சோகமாக முடியும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வரதுக்குள்ளே துணி துவச்சி பாத்திரம் இருந்துச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் நாங்கள் எப்போவுமே வாங்க மாட்டோம். நாட்டுக்கோழி அப்படி இல்லைனா மட்டன், மீன் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன் சண்டே. ஆனால் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். சுட சுட இட்லி கறி குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்னோடய பெரிய பொண்ணு மாடி மேலே போய்ட்டு இருந்த லெமன் எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இது வெயில் டைம்ன்றதுனால ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பக்கெட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டு சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பக்கத்துலேயே வந்து சுட சுட இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து இளநீர் வந்து மரத்துலேருந்து வெட்டியிருந்தாங்களா, அது வந்து தோட்டத்துலேருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இளநீர் வெட்டி குடிச்சிட்டு கறி குழம்பு வந்து அப்போ கொதிச்சிருந்தது. வந்து இட்லியை வச்சு ஒரு 3 இட்லி எனக்கு வச்சுட்டு மீதி வந்து ஹஸ்பண்டு குழந்தைங்கள்லாம் வச்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு சட்டியை வந்து கீழே இறக்கி வைக்கும் போது அது லைட்டாக சாஞ்சு என்னோடய கையில் வந்து அப்படியே வந்து சிக்கன் குழம்பு நிறைய ஊற்றிடுச்சு. கை எரிச்சல் தாங்க முடியல. அலோவேரா ஜெல் தடவினா அப்பவும் சரியாகலை. அப்புறம் மெடிக்கல் போயிட்டு ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்து தடவி இருக்கேன்.